வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியாவது ரேவதியோட அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு கார்ல. அதே நேரத்துல அந்த மருது ரேவதி பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப மயிலு வந்துட்டு இத பார்த்துட்டு, மாப்பிள்ளை வந்து அந்த மாலையை எப்படியாவது எடுக்க சொன்னாரு. ஆனா என்னால அந்த மாலையை எடுக்கவே முடியல. சகல வந்துட்டு எடுக்க சொன்னாரே. ஆனா அத்தை வந்துட்டு ரொம்ப பிடிவாதமா அந்த மாலையில கையே வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்போ சகல சொல்ற மாதிரி அந்த மாலையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னு பயத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த மருதுவ வந்து ஐயர் என்ன பண்றாருன்னா கையில மாலையை கொடுக்கறாரு. கொடுத்து இங்க பாருங்க, இந்த மாலையை வந்துட்டு அந்த பொண்ணு கழுத்துல போடுங்க அப்படின்னு சொல்ல, உடனே மருதுவம் சரிங்க ஐயா அப்படின்ட்டு அந்த மாலையை வாங்குறாரு. ரேவதிக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெறுப்பு. அவங்களுக்கு இவங்க மாலை போடுறது கொஞ்சம் கூட பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்றது, ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக இது எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் ரேவதி வந்துட்டு இது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அந்த மருது மாலை போட நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அவருக்கு மேல வந்து ஒரு காக்கா இருக்குல்ல, அது வந்துட்டு எச்சம் பண்ணிடுது. அத பார்த்ததும் வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. மருதுவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மருது என்ன பண்றாருன்னா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம அந்த இடத்த விட்டு போனா மறுபடியும் ரேவதியோட கழுத்துல மாலை போட விட மாட்டாங்க. அதனால நம்ம எப்படியும் வந்துட்டு மாலையை போட்டுருவோம் அப்படின்னு அவரு மாலையை போட போறாரு. அப்ப மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள என்ன பண்றீங்க? உங்க சட்டையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா இல்லையா? அத உடனே போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இப்படியா வந்துட்டு மாலை போட போவீங்க, எந்திரிங்க அப்படின்ட்டு. அப்ப மருது சொல்றாரு, இல்ல பரவாயில்ல, அதான் நான் கையில மாலையை வாங்கிட்டேன்னா ஒரு மாலையை போட போறேன், இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன இப்படி பேசுறீங்க? அடுத்தடுத்து நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. அப்ப எல்லாம் இதே மாதிரி சட்டை போட்டுக்கிட்டா பண்ண போறீங்க? எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் நேரா மருதுவ பார்த்து சரிங்க மாப்பிள்ள, எந்திரிச்சு நீங்க ட்ரெஸ்ஸ மாத்திக்கோங்க அப்படின்னு. உடனே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த பக்கமா போறாரு. அப்போ மயிலு வந்துட்டு நிக்கிற மாதிரி நின்னுட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாரு. இதான் நமக்கு சரியான நேரம், அவனை எப்படியாவது மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு நேரா அவரு பின்னாடியே போறாங்க. அப்ப அவரு வந்துட்டு சட்டை மாத்த போற நேரத்துல நம்ம மயிலு அவரோட தலையில ஆயுத தலை தாக்கி அவரை வந்து ஒரு போர்வையை போட்டு மூடி கோவிலுக்கு வெளியில கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் மயில நாசுக்கா வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமா வந்து நிக்கிறாரு. ரொம்ப நேரமா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்துட்டு மருதுவா காணோம். ஐயர் சொல்றாரு, என்னம்மா சட்டை மாத்த போன ஆளை காணோம், எங்க போனாரு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதான் எனக்கும் தெரியல, இருங்கய்யா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, என்னத்தா இது, போன மாப்பிள்ளையே திரும்பி காணோம், அவர் எங்க போனாரு அப்படின்னு. ஐயர் சொல்றாரு, அம்மா சம்பிரதாயத்தை நல்ல நேரத்துக்குள்ள நடத்துறது உங்க பொண்ணுக்கும் நல்லது, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கும் நல்லது. இப்படி டைம் ஆனிச்சுன்னா அது உங்க பொண்ணுக்கு நல்லது இல்லையேம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயரே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நேரா அந்த மருதுவை கூப்பிடுறதுக்காக வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா மருதுவா காணும். எங்க போனா இவன் இந்த நேரத்துல அப்படின்னு கலா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு அத்தை, அண்ணன் எங்க போனானே தெரியல, இந்த நேரத்துல அவன் எங்கேயும் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு என்னமோ இது அந்த கார்த்தியோட வேலையாதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. அண்ணன் இங்க வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா எனக்கும் அப்படிதான் தோணுது, சரி தேடுவோம் வா அப்படின்னு 4 பக்கமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா மருதுவ எங்கேயுமே காணும். உடனே ஈஸ்வரிக்கு சந்தேகம் வந்துருது. சோ கண்டிப்பா வந்துட்டு இதுக்கு காரணம் இங்க உள்ளவங்களாதான் இருக்கணும். நம்ம என்ன பிளான் பண்ண போறோமோ அது தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்படியே வந்துட்டு ஒண்ணு இந்த சம்பிரதாயத்தை தடுக்கணும், இல்லைன்னா சம்பிரதாயத்தை சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்புறமா ஈஸ்வரி மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க. ஐயர் கேக்குறாரு, என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகிருச்சு, அவர் எங்க? நல்ல நேரம் முடிய போகுது, இந்த மாதிரி சம்பிரதாயத்தை பாதிலேயே நிப்பாட்டுறது ரொம்ப தப்பு. இதனால உங்க பொண்ணுக்கு பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோ அந்த பக்கமா வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு. அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்றாங்க. அப்ப ரேவதி ஹீரோவை பார்த்ததும் செம்ம ஹாப்பியா ஆகுறாங்க. ரேவதி நேரா சாரை பார்த்து, சார் நீங்க இங்க என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு,
ஒரு அன்னதான விஷயமா கோவில் பூசாரிய பார்க்க வந்தேன். அப்பதான் இங்க சம்பிரதாயம் நடக்கிறத பார்த்தேன். அதான் அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் நீங்க வந்தது நல்லதா போச்சு சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பூஜை முடிஞ்சிரும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க பாருமா ரேவதி, இவரு இங்க இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, இவரை போக சொல்லலாமே. ரேவதி சொல்றாங்க, என்னமோ இப்படி பேசுற, அவரு வந்திருக்காரு, அவரை போன்னு சொல்ற. அதே நேரத்துல அந்த ரேவதி இருக்காங்கல்ல அம்மா, அவர் இருந்தா என்னமா தப்பு, அவரால எந்த பிரச்சனையும் வராது, சார் இருக்கிறதுல தப்பு இல்ல, நீங்க இருங்க சார் அப்படின்ட்டு. அப்புறமா ஐயர் சொல்றாரு, சரி என்ன வந்துட்டு இன்னும் அந்த பையனை காணோம், சீக்கிரம் இந்த சம்பிரதாயத்தை முடிக்கணும். ஈஸ்வரி அம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, இல்லைங்க எம்டி சார், எங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன சம்பிரதாயம் வச்சிருந்தோம், அதுல அவளுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் மாலை போடணும், அப்பதான் மாப்பிள்ளை வந்திருந்தாரு, அவரு மாலை போட்டிருக்கணும், திடீர்னு அவரு சட்டையில ஒரு பிரச்சனை ஆயிட்டு, அதான் சட்டையை மாத்த போன ஆள இன்னும் காணும், சம்பிரதாயம் நேரம் முடியறதுக்குள்ள இந்த சம்பிரதாயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஐயர் ரொம்ப கடுமையா சொல்றாரு. ஆனா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அவரை காணும், எங்க போனாரு அப்படின்னே தெரியல. அதான் நாங்க எல்லாருமே ரொம்ப குழப்பத்துல நிக்கிறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தான் ரேவதியோட கழுத்துல மாலை போடணுமோ? அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா எம்டி சார். அப்ப நம்ம மயில சொல்றாங்க, ஐயரே நீங்க என்ன சொன்னீங்க, ரத்த சம்பந்தம் இல்லாதவங்க தானே மாலை போடணும் அப்படின்னு சொன்னீங்க, ரத்த சம்பந்தம் இல்லாத ஆளே இங்க ஒருத்தர் இருக்காரே, ரேவதியோட எம்டி சார், அவரே மாலை போடலாமே. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், மாலையெல்லாம் போட வேணாம், நாளைக்கு இந்த சம்பிரதாயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப பூசாரி சொல்றாரு, அம்மா இந்த சம்பிரதாயத்தை இப்படி பாதிலேயே நிப்பாட்டுறது உங்க பொண்ணுக்கு நல்லது கிடையாது, இந்த சம்பிரதாயத்தை சீக்கிரம் பண்ணியே ஆகணும். இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் தெரியல, அதனாலதான் இப்படி பேசுறீங்க, உங்க பொண்ணுக்கு ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க இந்த சம்பிரதாயத்தை பண்ணியே ஆகணும். தம்பி நீங்க வந்து இந்த பொண்ணோட கழுத்துல மாலையை போடுங்க. உடனே ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை எடுத்து ரேவதியோட கழுத்துல போடுறாங்க. இத பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், கடைசியில இங்க என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு மாலையை போட்டுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. அப்பதான் ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதுல தாலி இருந்துச்சே, சரி இப்படியாவது யாருக்கும் தெரியாம இத மறைச்சிடணும் அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, ரேவதி கிட்ட மாலையை தான் போட்டியல்ல, மாலையை கலட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது ரேவதி சொல்றாங்க, அம்மா இப்பதானம்மா மாலையை போட்டேன், என்னம்மா நீங்க அதுக்குள்ளேயே இந்த மாலையை கலட்ட சொல்றீங்க, இருங்கம்மா சத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்றீங்க, மாலை இப்பதான் போட்டாங்க, ஐயர்கிட்ட கேளு அப்படின்னு. ஐயர் சொல்றாரு, அம்மா இந்த மாலைய கோவில சுத்தி 2 பேர் வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாலையவே கலட்டலாம், உங்க இஷ்டப்படி இந்த மாலையெல்லாம் கலட்ட முடியாது. உடனே ரேவதியும் சரிங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து கோவில சுத்தி வராங்க. கோவில சுத்தி வந்துட்டு சாமி கும்பிடுறாங்க. அப்ப ரேவதி மாலையில ஏதோ மஞ்சளா இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்ததும் அந்த மாலைய எடுத்து பார்த்தா உள்ளார தாலி இருக்கு. அதை பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இந்த மாலையில தாலி இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரி ஷாக் ஆகி, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாளா, இவளுக்கு தெரியாது, இந்த மாலை எப்படியாவது நம்ம கழட்டி தூக்கி வீசிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் வந்துட்டு மாலை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னம்மா இது, மாலையில தாலி இருக்கு, அப்ப இவர் வந்துட்டு எனக்கு மாலை போட்டது தாலி கட்டினது மாதிரியா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி இதெல்லாம் கல்யாணமே இல்லம்மா, நீ இதையெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி என்ன பேசுற, இவரு தாலி இருக்கிற மாலைய ரேவதியோட கழுத்துல போட்டிருக்காரு, அப்ப 2 பேருக்கும் கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னு தானே அர்த்தம். ஈஸ்வரி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு. அப்ப பூசாரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா இங்க பாருங்க, நான் வந்துட்டு மந்திரம் சொன்னது கல்யாணத்துக்கான மந்திரம், ஏதோ கடவுள் விதிப்படி இந்த மாலை இந்த பொண்ணு கழுத்துக்கு போயிருக்கு, அதுவும் இவர் கல்யாணம் போகணும் அப்படின்னு இருந்திருக்கு. சோ விதிப்படி இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு இருந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது, கடவுளுக்கு சாட்சியா அக்னி சாட்சியா இந்த கல்யாணம் நடந்திருக்கு, இதை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஐயோ இவனுக்கு ஆள் தெரியாதோ, ஆள் தெரியாம இவன் தட்டுக்கிறான் போல அப்படின்னு பூசாரி கிட்ட, ஐயரே எனக்கு என்ன பண்றது அப்படிங்கறது தெரியும், நீங்க வாய முடுங்க. அப்ப அவரு சொல்றாரு, அம்மா இவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் உறுதி ஆயிருச்சு, நீங்க வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது,
இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நிராகரிக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ஷாக் ஆகுது. ஐயர் மாறாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரதே வாய்ப்பே கிடையாது. இந்த ஐயர் மாறினதுனாலதான் இந்த பிரச்சனையே. அந்த ஐயர் மட்டும் வந்திருந்தா பிரச்சனையே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி நேரா ஐயரை பார்த்து, இங்க பாருங்க ஐயரே, உங்களுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அது தெரியாம நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. ஐயர் சொல்றாரு, இங்க பாருங்க ஈஸ்வரி அம்மா, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தது உறுதி. நீங்க இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேரையும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, விதிப்படி நடந்துருச்சு. இனிமே இவங்க 2 பேரும் இந்த வீட்டுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நீ வா, கூட்டிக்கிட்டு வா, வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்து என்னவோ தெரியல, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு துளி அளவு கூட விருப்பமே இல்லை. ஆனா அந்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் தான் முடிச்சு போட்டிருப்பான் அப்படின்னு இப்பதான் நடந்த விஷயங்களை பார்க்கும்போது தோணுது. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. நேரா வீட்டுக்கு போக ரோஹிணி, ராஜா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ராஜா சொல்றாரு, எப்படியோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, இனிமே அந்த கடவுளே நினைச்சாலும் இவங்க 2 பேரையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, 2 பேரும் வெளியில நிக்கிறாங்க. நம்ம ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு செம காண்டாகுறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இது, எல்லாமே நமக்கும் ஆப்போசிட்டா நடந்துருச்சு. எப்படியாவது 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி அந்த டிரைவர் பையில இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா நடந்துருச்சு. இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கே என்ன பண்றேன்னு தெரியலடி, நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி ஒரு டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு. கடைசி நேரத்துல உன் அண்ணன் எங்கதான் போய் தொலைஞ்சான் அப்படின்னே தெரியல. அதுக்கு கலா சொல்றாங்க, ஆமா எனக்கே தெரியல அண்ணன் எங்க போனா அப்படின்னு. அப்ப மருது வந்துட்டு அங்க இருந்து வராரு. மருதுவோட முகமெல்லாம் காயமா இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகி, மாப்பிள்ள உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன யாரோ தலையில தாக்கி கொண்டு போய் கோவில் வாசல்ல உட்கார வச்சுட்டாங்க. கோவிலுக்குள்ள போய் பார்த்தா நீங்க எல்லாம் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. அது கேட்டதும் எனக்கு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, என்னடா இது இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. வீட்டுக்கு பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அந்த மாலைய அந்த ஜாகர பைய போட்டான், அவன் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டான். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்றாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்னத்த சொல்றீங்க, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதான் அவங்க 2 பேருக்கும் கோர்ட்ல விவாகரத்து நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த விவாகரத்து 2 பேருக்கும் நிறைவேற்றி 2 பேரையும் பிரிச்சு விட்டு உங்க 2 பேருக்கும் நான் கண்டிப்பா கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், அத்தை, உங்க மேல நம்பிக்கையோட இருக்கேன், தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நான் கண்டிப்பா உங்களை ஏமாத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் கியூட்டான ஹேர் கிளிப்ஸ், டெய்ஸி கிளிப்ஸ், 5 பெட்டல் ஃப்ளவர் கிளிப், பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ், கிளா கிளிப்ஸ் அண்ட் ஸ்கன்ச்சஸ் பிடிக்குமா? இது எல்லாமே நம்ம கிட்ட ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கு. எப்படின்னா 5 ருபீஸ்ல இருந்து 10 ருபீஸ்ல இருந்து 50 ருபீஸ் வரைக்கும் நம்ம கிட்ட இந்த கிளிப்ஸ் அவைலபிளா இருக்கு. நாம இப்ப கிளியரன்ஸ் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிளியரன்ஸ் சேல நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலா ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஹாய்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹீரோவோட நெக்ஸ்ட் கதையில என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு சீக்கிரம் ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.